இந்த கப்பு புஷ்ராடுக்கு மேல இந்த டைட்டா இருக்கணுங்கிறதுக்காக தான். ஏன்னா எல்என்டி அடிச்சு லாக் பண்ணதுக்கு அப்புறம் மெயின் டியூப் போய் இதுல தான் பட் ஆகும், தெரியும் உங்களுக்கு. இந்த கேப் கரெக்டா இருக்கும். இது வந்து பிளே இருக்க கூடாதுங்கிறதுக்காக இந்த கப்பு. இவங்க என்ன பண்றாங்கன்னா, நிறைய பேர் பண்றவங்க யமஹாவோட இந்த ஸ்பேசர் வாங்கிடுறாங்க. இதுதான் யமஹாவோட ஸ்பேசர். நீங்க 2 3 வீடியோல பார்த்துருப்பீங்க. நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்லல, என்னோட ஐடியா உங்களுக்கு சொல்றேன். இந்த இது போடும்போது, யமஹாவோட போடும்போது என்ன ஆகும்னா, இந்த அலுமினிய புஷ்ஷுக்குள்ள இருக்கிற பிளே இருக்கும். இது நீங்க என்னதான் அடிச்சு எல்என்டி டைட் பண்ணீங்கனாலும் ஒவ்வொரு தடவை ஆக்ஷன் ஆகும்போது இந்த இதுல போய் மெயின் டியூப்ல போய் இந்த புஷ் உட்காருது பாருங்க. இது உட்கார்றப்ப கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்து நகர்ந்து சீக்கிரமா இதை லூஸ் பண்ணிரும். அதனால என்ன ஆகும்னா, நீங்க டிஸ்கடிக்கும் போதெல்லாம் ஒரு சின்ன சின்ன சவுண்ட் இருந்துகிட்டே இருக்கும். சின்ன சின்ன ஜோல்டிங் எல்லாம் வண்டி போகும்போது இருக்கும். அந்த பிரச்சனையில இதுல இருக்கும். அதுக்காக தான் நாங்க கொஞ்சம் வெயிட் பண்ணி கூட இந்த புஷ் வேண்டான்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு புஷ்ஷை நாங்களே ரெடி பண்ணியிருக்கோம். இது பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, தெரியுதுங்களா எவ்வளவு டைட்டா உள்ள போகுதுன்னு. இதுல நீங்க டைட் பண்ணும்போது உங்களுக்கு பக்காவா இருக்கும். இது இந்த புஷ்ஷோட திக்னஸே ஜாஸ்தி. இது இந்த பிரச்சனை வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் இது ரெடி பண்ணிருக்கோம். தெரியுதுங்களா, ஒரு ஏர் டைட்ல உள்ள போகும். அப்போ நீங்க கரெக்டா இருக்கும். இது இனிமே எல்என்டி லூஸ் ஆகுதோ இந்த ஜோலிங்க சவுண்ட் வரதோ இருக்காது.